Hello everyone, welcome back to my channel. If you're new here, my name is Nithya. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எவ்ரிடே மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லியை தான் பேஸாக வச்சு நான் வந்து இந்த மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் தான். பட் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் வரையும் இது வந்து ஸ்டே ஆகும். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னோடய லிப்ஸையும் நான் வந்து நல்லா லிப் பாம் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக மேக்கப்புக்குள்ளே போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி பேஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறேன். ஸோ ப்ரைமர்லாம் எதுவும் போடல, ஃபேர் அண்ட் லவ்லி தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக என்னோடய கையில் வந்து எடுத்துகிட்டு என் ஃபேஸில் வந்து நல்லா வந்து டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபேர்னஸ் க்ரீம்னு இல்லை, எந்த ஃபேர்னஸ் க்ரீம்னாலும் எடுத்துக்கலாம். ஓலையோடது கூட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய கையாலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உடனே வந்து பிளெண்ட் பண்ணிடணும், இல்லாட்டா வந்துட்டு என்ன ஆகுனா பேட்சியாக வந்துட்டு தெரியும். ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் பிளெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி என்னோடய நெக்லையும் ஏர்ஸ்லையும் அப்ளை பண்ணி நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து Maybelline ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கேன். இதோட ஷேட் வந்து 310 சன் பீச். ஸோ அந்த காம்பேக்ட் பவுடரை வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரில் வந்து எடுத்துக்கிறேன். அதிலே ஒரு ஸ்பஞ்ச் வரும், அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு ஒரு பியூட்டி பிளெண்டரில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து கொடுக்கும். எல்லா டார்க் ஸ்பாட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து கவர் ஆகாது, பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு ஒரு டீசெண்டான கவரேஜ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து Maybellineோட colossal கஜல் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷில் இந்த மாதிரி ப்ராடக்ட் டைரெக்டாக தொட்டுட்டு அப்புறமா ஐப்ரோஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்ததுக்கு அப்புறமா என்னோடய ஐப்ரோஸோட கீழே லைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மேலேயும் லைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உள்ளே நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த காஜலை வச்சு எப்படி வந்து இந்த ப்ரஷ் இல்லாமல் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும், டேரெக்டாகவே அப்படி ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபில் பண்ணுறதுக்காண்டி நான் வந்துட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து வெர்டிக்கலாக பிடிச்சி அப்படியே அப்வர்ட்ஸில் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் என்னோடய லெஃப்ட் சைடு ஐப்ரோஸ்க்கும் கீழே லைன் பண்ணிக்கிறேன், மேலே லைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா உள்ளே பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் அப்வர்ட்ஸில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் தான் வந்து எல்லா லுக்லேயுமே வந்து மெயின். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு சேம் காஜலே வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து காஜலாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் நல்லா வந்து திக்காகவே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி என்னுடைய அப்பர் வாட்டர் லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணதில்லை அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மேலே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் காஜலை வச்சு நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து டைட் லைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அப்பர் லைன் ப்ளஸ் லோவர் லைன் ரெண்டு லைன்லேயுமே வந்து நல்லா வந்து காஜல் வந்து அப்ளை ஆயிரும். அண்ட் கார்னர்ஸ்லையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி நான் வந்து என்னுடைய லெஃப்ட் ஐஸ்லேயும் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் வாட்டர் லைன் ப்ளஸ் அப்பர் வாட்டர் லைனையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் வந்துட்டு Dazzlerோட லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான ரெட் கலர் தான். பட் நம்ம எவ்ரிடே லுக்கில் வந்துட்டு போல்டு கலர்ஸ் போக முடியாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய ஃபிங்கர்ஸில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸ்டிக்கில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஒரு போல்டு கலர் லிப்ஸ்டிக் வந்துன்னா அதை வந்து நம்ம லைட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் யூஸ் பண்ணலை இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஸ்காரா. அதுக்கு நான் வந்துட்டு ப்ளூ ஹெவனோட மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். மஸ்காரா போட்டாலே லுக் வந்து இன்ஸ்டண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ், அதே மாதிரி என்னுடைய லெஃப்ட் ஐஸ்லேயும் அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபினிஷ்டு லுக். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் வந்து பண்ணிக்கிறேன். அது வந்து என்னென்னா ஹைலைட்டிங். அதுக்கு நான் வந்துட்டு சிவானா கலர்ஸோட ஷிம்மர் பிரிக் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஷேடையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரஷில் வந்து எடுத்துக்கிறேன். கையாலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு என்னுடைய ரெண்டு சீக் போன்ஸ்லேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒரு க்ளோ வந்து இருக்கும்.
நல்லாயிருக்கும் டெய்லி பேசிஸ்க்கு போடுறதுக்கு. பட் உங்களுக்கு இது வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாட்டா நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம்ல அந்த மாதிரி கூட விட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு க்ளோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இதை வந்து ஆப்ஷன்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்குது, அட் த சேம் டைம் நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த லுக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து கவரேஜ்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.